நீ ஊர்வல போய் பல மடங்கு கட்சியை வீரியமாக வளர்த்து கொண்டிருந்தால் அப்படியே பேசக்கூடாது. இந்த இயக்கத்தை வளர்த்த வேண்டும், மக்களோடு மக்கள் இருக்க வேண்டும் என்கிற அந்த அடிப்படை தலைமை என்பதற்கு இல்லை. மருத்துவர் சொன்ன உண்மை. திரு அன்புமணி அவர்கள் அரசியல் ரீதியான பேச்சுக்கள் பாருங்க அநாகரிகமா இருக்கு. உண்மையில் எந்த விஷய ஞானமும் இல்லாமல் இணையதளங்கள் படிச்சுட்டு பத்திரிகை படிச்சுட்டு அதை ஒப்பிக்கக்கூடிய ஒரு மனப்பாட அரசியல் மாறி இருக்காரு. மருத்துவர் ஐயா அவர்கள் மிக தெளிவா இருக்காரு, உறுதியா இருக்காரு, எந்த மாட்டு கருத்துமே இல்லை. இப்ப அவரை ஓய்விடுங்கள் அல்லது ஒதுங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்வது அநாகரிகமான செயல். அன்புமணி தலையீடு கட்சிக்குள் அதிகம் வர 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 தோல்வியே படிச்ச வருது. அங்கீகாரம் போச்சு, சின்னம் போச்சு. அப்ப இதுக்கு யாரு காரணம்? அப்ப நீங்க மருத்துவரையா சொன்னா அப்படியே பின்பற்றன்னு சொன்னா தேர்தல் நேரத்தில் ஏன் புறக்கணிச்சீங்க? இதுதான் அன்புமணியுடைய அரசியல் பிழை. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. Green Park Coaching Center. All India first rank. 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. Meenakshi Faculty of Allied Health Science. BSc Technology courses. Apply now. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் ஆன்லைன் வாயிலாக அரசு விமர்சகர் பொங்கலூர் மணிகண்டன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு மேடம். உங்களுடைய அரசியல் பாதையில முன்னாடி பயணித்த பாமக கடந்த முறை நம்ம பேசும்போது கூட பேசியிருந்தோம். அந்த பண்பு பாசம் சொல்லுவாங்களே, இன்னும் அந்த கட்சி பாசம் உங்களுக்கு இன்னும் இருக்கு. இன்னைக்கு நடந்த அந்த பிரஸ் மீட் ஆல்ரெடி பேசப்பட்டதுதான். வரும் வியாழக்கிழமை நான் இதுக்கு பதில் அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ராமதாஸ் அவர்கள் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதில் அளித்திருந்தாரு. அன்புமணி அவர்கள் உருக்கமாக பேசின அந்த விஷயத்திற்கான பதில். ஆனா இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் கிட்ட இருந்து வந்த இந்த வார்த்தைகள், இந்த பேட்டி யாருமே எதிர்பார்க்காத ஒன்றாதான் இருந்துச்சு மீடியாவிற்கு. நீங்களும் முழுசா பார்த்திருப்பீங்க. என்ன காரணம் நினைக்கிறீங்க? இவ்வளவு ஆதங்கம், இவ்வளவு குற்றச்சாட்டுகளை அன்புமணி அவர்கள் மீது வைச்சிருக்காரு. பாட்லால தாயை தாக்கினாரு, ஒரு செயல்பாடு எதுவுமே சரியில்லை. நான் அதிமுகவோட கூட்டணி போகலான்னு சொல்லியிருந்தேன். அதிமுகவோட கூட்டணி போயிருந்தா 2-3 தொகுதிகள் ஜெயிச்சிருப்போம். அதிமுகவும் 6-7 தொகுதிகளுக்கு மேல ஜெயிச்சிருப்பாங்க. பாஜகவோட என்னை வலுக்கட்டாயமாக கூட்டணிக்கு அழைச்சிட்டு போனாங்க. தலைவர் பொறுப்பையே மருமகளான சௌமியா அன்புமணி நான் நாள் குறிச்சிட்டேன் புதன்கிழமை, 8 நாள்ல மாற்றினாங்க அப்படின்னு யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு இவ்வளவு விஷயங்களை அவர் பேசியிருக்காரு. உங்களுடைய பார்வை? இல்ல, மருத்துவர் ஐயா அவர்கள் மீது எனக்கு மிகப்பெரிய பேரன்பும் பெருமதிப்பும் எப்போதும் உண்டு. எனவே அவர் கூறிய ஒவ்வொரு வார்த்தையிலும் எனக்கு முழுமையான நம்பிக்கையும் உண்டு. ஏன்னா மருத்துவர் ஐயா அவர்களை பொறுத்தவரையில் எப்போதுமே தவறாக பேசக்கூடியவரல்ல. நீங்க பல பேர் பல மாதிரியான அவரை பற்றி சொல்லுவாங்க. அவரோடு நான் நெருங்கி பழகியவன், ஒன்றாக அவரோடு காரில் பயணித்தவன். அந்த அடிப்படை சொல்றேன், மிக நல்ல மனிதர். அரசியல தொண்டர்களை எப்படி மதிக்க வேண்டும், நிர்வாகிகளை எப்படி பண்போடு நடத்த வேண்டும் என்பதை அவரிடம் தான் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான அரசியல் தலைவர். இப்போ அவர் ஒரு 45 ஆண்டு காலம் அனுபவமிக்க ஒரு மாபெரும் அரசியல் தலைவர். அவருக்கு இவ்வளவு ஒரு மனப்புழுக்கம், மன உளைச்சல் இருந்திருக்கு என்பது இன்றைக்கு தான் வெளியில் தெரிகிறது. நான் உண்மை சொன்னால் ஐயா பேசிய அனைத்து நிகழ்ச்சிகளையும் அனைத்து செய்திகளையும் நானே நேரடியாக அறிவேன். அது முழுக்க உண்மை. ஆனால் அவர் வெளியே சொல்லக்கூடிய அளவுக்கு தாங்க முடியாத ஒரு இன்னலுக்கு ஆளாயிருக்கிறார். காரணம் என்னவென்றால், அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செயல்பாடு, அதாவது இந்த கட்சியை மிக கஷ்டப்பட்டு எந்த பின்னணியும் இல்லாமல், எந்த பின்புலம் இல்லாமல், எந்த அரசியல் தாண்டி ஒரு சினிமா போன்ற அந்த பின்புலம் கவர்ச்சி எதுவுமே இல்லாமல் தனி மனிதனாக இருந்து அவர் இந்த இயக்கத்தை இவ்வளவு உச்சத்திற்கு கொண்டு இன்றைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு மிக பெரும் கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சியை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது மருத்துவர் ஐயா என்கிற ஒரு தனி நபருக்கு மட்டும்தான் கிடைத்த அந்த பெருமை. ஏன்னா அந்த மக்களை உண்மையாக நேசித்தார், அந்த மக்களுக்கு உண்மையாக பணியாற்றினார், தமிழ்நாட்டு மக்களுக்கும் சமூக நீதி கிடைக்க வேண்டும் என்று போராடினார். ஆனால் இதையெல்லாம் கடந்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை உட்கார வைத்த பிறகு அவருக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. தான் உருவாக்கிய இயக்கம் தன் கண் முன்னாலேயே சிதைவதை அல்லது அழிவதை அவரால் ஜீரணிக்க முடியல. ஏன்னா இதை இப்ப சொன்னீங்கன்னா நிறைய பேர் தவிர கருத்து சொல்லுவாங்க. உண்மையில் 95,000 கிராமங்களுக்கு நான் சுற்றுப்பயணம் செய்கிறேன் ஐயா பேசுறாங்க. ஆனா அன்புமணி ராமதாஸ் மாவட்டத்திற்கு ஒரு கூட்டம், பெரிய கூட்டத்துக்கு மட்டும்தான் போவார்.
மற்றபடி இந்த இயக்கத்தை வளர்த்த வேண்டும், மக்களோடு மக்கள் இருக்க வேண்டும் என்கிற அந்த அடிப்படை தலைமை என்பதற்கு இல்லை. மருத்துவரையா சொன்ன உண்மை. இப்போ கடந்த கால தேர்தல் வரலாறு பாருங்க, ஒவ்வொரு முறையும் திரு அன்புமணி அவர்கள் அரசியல் ரீதியான பேச்சுக்கள் பாருங்க அநாகரிகமா இருக்கு. மருத்துவர் ராமதாஸ் ஐயா பற்றி கூட சொல்லுவாங்க, அவர் அந்த மாதிரி பேசவே மாட்டார். மருத்துவர் ஐயாவை பொறுத்தவரையில மிக தெளிவாக யோசித்து பேசுவார், முடிவெடுத்தாலும் மிக யோசித்து முடிவெடுப்பார், அவசரப்பட்டே செய்ய மாட்டார். இதை கூட பாருங்க, கிட்டத்தட்ட 5-6 மாதமா பிரச்சனை, மிக பொறுமையா இருந்து ஒவ்வொரு ஸ்டெப்பா போய் அதை ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து இப்போ இறுதி முடிவு எடுத்திருக்காரு. ஆனா அன்புமணி எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று பேசுவதே இப்படித்தான். அதே மாதிரி யார் என்னன்னு தெரியாம நிர்வாகிகளை அவர் நியமிக்கிறது, அவர் நல்லவரா கெட்டவரா சரியானவரா எதுவுமே தெரியாது. ஆனா மருத்துவரி அவர்கள் மிக யோசித்து சிந்தித்து முடிவெடுக்கக்கூடியவர். அன்புமணி அவர்கள் கடந்த காலங்களில் கொச்சையான வார்த்தைகளை ஒவ்வொரு அரசியல் தலைவரையும் பேசினார், அது இன்று வரையும் பேசுவதுல இருக்கு. அப்போ இது போன்ற ஒரு அநாகரிகத்தை உள்முனையில் வைத்துக் கொண்டு அன்புமணி பாமகவை வழிநடத்துகிறதுனால விதம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்ப உள்ளுக்குள்ளேயே குடும்பத்துக்குள்ளேயே பாருங்க, யாரையெல்லாம் அவமானப்படுத்தினார், யாரையெல்லாம் திட்டினார், எல்லாம் செய்து வருவீங்களா. அப்போ அன்புமணி ராமதாஸ் அடிப்படையில் தன்னை சுய பரிசோதனை செய்து கொண்டு தன்னை மாற்றிக்கொண்டு இந்த பாமகவில் தொடர்ந்து பதவியில் நீடிப்பதற்குதான் செயல் தலைவர் என்ற பதவியில் மாற்றப்படுகிறார். எனவே இதை அவர் ஏற்றுக்கொள்ளாமல் தருமபுரியில நடந்த நிகழ்ச்சியில நான் என்ன தவறு செய்யங்கிறார். அப்போ எந்த தவறுமே செய்யாமல் மருத்துவரையா தவறு செய்ததை போன்ற ஒரு பிம்பம் உருவாகிவிடும். எனவேதான் மருத்துவரையை விலக்கி இருக்கிறார். மன்னிக்கணும், அந்த இளைஞர் எழுச்சி விழான்னு ஒண்ணு நடக்கும், சித்திரை முழு நிலவு மாநாடு. அந்த மாநாட்டுல வந்து ராமதாஸ் அவர்கள் அங்க வந்து ஏன் வந்து விமர்சனங்களை வந்து வைக்கணும், ஒரு பாராட்டு இல்லைனாலும் பரவாயில்ல, ஏன் வந்து உள்ள நடக்கக்கூடிய விஷயங்களை வெளியில மேடையில ஏன் பேசுறாரு பொது வெளியில, அந்த நிகழ்ச்சியே வந்து அவர் வந்து இது பண்ணிட்டாரு, பாமகவிற்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை வந்து அவர் இந்த மாதிரி விமர்சனங்களை பொது வெளியில வச்சு அசிங்கப்படுத்திட்டாரு, முதிர்ச்சியற்ற மாதிரி நடந்துக்கிறாரு ராமதாஸ் அவர்கள்னு அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய ஆதரவாளர்கள் சோசியல் மீடியா முழுக்க வந்து நீங்க உழைச்சது போதும், நீங்க ஓய்வு எடுங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க, நீங்களும் பார்த்திருப்பீங்க. அது வந்து திட்டமிட்டப்பட்ட ஒரு செயலா, எங்க இந்த அளவுக்கு வீட்டுக்குள்ள நடந்த விஷயங்கள் எல்லாம் வெளியில கொண்டு வந்து சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏன் வந்திருக்கு, இல்ல ரொம்ப முக்கியம்னு பாக்குறீங்களா? இல்லைங்க, இப்ப திமுகவுல ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் இறுதி வரையில பொறுப்பு இருந்தாங்க, அவருக்கான உரிய மரியாதை ஏற்பட்டது. மருத்துவர் ஐயா அவர்கள் மிக தெளிவா இருக்காரு, உறுதியா இருக்காரு, எந்த மாற்று கருத்துமே இல்லை. இப்ப அவரை ஓய்வெடுங்கள் அல்லது ஒதுங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்வது அநாகரிகமான செயல். ஏன்னா அவர் இல்லைன்னு சொன்னா அன்புமணிங்கிற ஒரு தலைவரே இல்லை. அவர் மத்திய அமைச்சராக, நாடாளுமன்ற மேலவை உறுப்பினராக, பாமக தலைவராக, இளைஞரணி தலைவராக, தமிழ்நாடு அறியப்பட்ட முகமாக இவர் இன்னும் வசதி வாய்ப்புகள் எல்லாம் யாரால் வந்ததுங்க? மருத்துவர் ஐயா ஒரு நபரால் வந்தது. இப்போ அவரை பயன்படுத்தி விட்டு மருத்துவர் ஐயா வந்து மந்திரி, எம்எல்ஏ, எம்பி எந்த பதவிக்கும் ஆசைப்படாமல் தனக்கு அதிகாரம் வேண்டாம்னு நினைக்கிறார். நீங்க முலாயம் சிங் யாதவ், அகிலேஷ் யாதவ் பார்ப்பீங்க. இன்னும் தமிழ் இந்தியாவில பல மாநிலங்கள்ல முதலமைச்சர் தந்தை மகனுக்கு பிரச்சனை வந்து பெரிய விவாதங்களும் பார்த்துக்கிறார். ஆனா அங்கெல்லாம் அப்பாவுக்கு அதிகாரத்தில் இருந்தாங்க, அரசியல் அதிகாரத்தில் இருந்தாங்க. ஆனா இங்க அப்பா இங்க மருத்துவர் ஐயா அவர்கள், மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் எந்த அதிகாரத்தும் இல்லாமல் பாமகவில் கூட தலைவர் என்று தன்னை அறிவிக்கக்கூடாது, பேசக்கூடாது, அழைக்கக்கூடாது என்று நிறுவனர் என்றே அழைத்துக் கொண்டார். இப்ப இப்படிப்பட்டவரை உதாசீனப்படுத்த முயற்சித்தால் அந்த கட்சியை உருவாக்கியிருக்க எப்படி இருக்குங்க? இப்போ அவர் தடையாவே இல்லை. நீ ஊருவா போய் பல மடங்கு கட்சியை வீரியமாக வளர்த்து கொண்டிருந்தால் அவர் ஏன் பேசக்கூடாது? அப்போ இருக்கிற கட்சியை அப்படியே நடத்தி கொண்டு அதிலும் பல பேர் கட்சியிலிருந்து வெளியேற, விலக, ஒதுங்க காரணமாக அன்புமணி இருக்காரு. அப்போ அன்புமணி அவர்கள் நான் வந்து கிளீனான பாலிடிக்ஸ் நடத்துறேன் அப்படி எடுத்துறாங்க, சும்மா எதுகை மோனைய பேசுற மாதிரி உண்மையில் எந்த விஷய ஞானமும் இல்லாமல் இணையதளங்கள் படிச்சுக்கிட்டு, பத்திரிகை படிச்சுக்கிட்டு அதை ஒப்பிக்கக்கூடிய ஒரு மனப்பாட அரசியல் மாறி இருக்காரு. ஆனா மருத்துவரையா ஆத்மார்த்தமா ஒவ்வொரு பிரச்சனையும் உணர்ந்தவர். நீங்க அவினாசி அத்திக்கர் வந்து பாருங்க, ஒவ்வொரு விஷயத்துக்கும் நேரடியாக களமறி வருவார், களத்தில் நிற்பார். அதாவது இரவு பகல் பாரம் உழைப்பார், தொண்டரோடு தொண்டராக வீட்டிலேயே தங்குவாரு, ஒன்னா சாப்பிடுவாரு, யாரும் வித்தியாசம் இருக்காது. இது எல்லாம் அன்புமணிக்கு அறவே இல்லை. காரணம் என்னன்னா, மருத்துவர் ஐயாவுடைய தந்தையார் ஒரு ஏழையின் மகன் மருத்துவர் ஐயா. மருத்துவர் ஐயா வசதி வாய்ப்பு ஆயிட்டாரு, பணக்கார மகன் அன்புமணி. இதுதான். அப்போ இவருக்கு அந்த சொகுசுகளை அனுபவித்து பழகி விட்டது. எனவே கீழே செல்லும் மனம் இல்லை. எனவேதான்
மருத்துவர் ஐயா முற்றிலும் வெறுத்து, அப்ப இதை விட இப்ப மருத்துவர் ஐயா சொன்ன பல சம்பவம் பாத்தீங்களா, இத்தனை சம்பவங்கள் இருக்குது. நிறைய பொய் செல்வான்னு சொல்றாரு. மருத்துவ ஐயா மீதே பல குறைகள் சொல்றாரு அன்புமணி மறைமுகமா. அப்போ இது போன்ற செயல்களால் பாமகவுக்கு தொடர்ந்து இருக்குமேயானால் இந்த கட்சி கண் முன்னால் பாதிக்கப்படும் என்கிற அந்த நிலைப்பாட்டில் மருத்துவ ஐயா முடிவெடுக்கிறார். நான் உண்மையிலேயே மருத்துவ ஐயாவை முழுமையா ஆதரிக்கிறேன், வரவேற்கிறேன். இப்போ அன்புமணி சொல்றேன், இந்த கட்சி அழியக்கூடாது, பாதிக்கூடாது, அன்புமணி வளரக்கூடாது. அன்புமணி செயல் தலைவராக பொறுப்பை ஏற்றுக்கொண்டு ஐயா சொன்னால் சரி, ஏன்னா ஐயாவே நான் இல்லை, அப்ப நான் ஐயா என்ன சொல்றாரோ அப்படியே ஏற்றுக்கொண்டு செயல்படுவேன் என்று அறிவித்து விட்டு பணியாற்றினால் மகிழ்ச்சி. யாருமே அன்புமணி போட்டி இல்லைங்க. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அததானே சொன்னாரு. இப்போ சமீபத்துல உருக்கமா பேசும்போது, நான் என்ன தவறு பண்ணிட்டேன், ராமதாஸ் அவர்களுடைய கனவை தானே நான் கொண்டு போய் சேர்க்கிற முயற்சியில தானே நான் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கேன், நான் அதை நோக்கி தானே ஓடிட்டு இருக்கேன், நான் என்ன தவறு பண்ணேன்னு உருக்கமா அன்னைக்கு பேசினாரு. இல்ல அதான் மருத்துவர் ஐயாவுடைய அரசியல் ராஜேந்திரன் பாருங்க, வெற்றிக்கு வழிவகுத்துங்க. அன்புமணி தலையீடு கட்சிக்குள் அதிகம் வர 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 தோல்வியே படிசா வருது. அப்போ இது என்ன ஆகுதுன்னா கட்சிக்கு பலகீனம் போச்சு. இப்ப கடந்த முறை தேர்தலில் அதிமுக பாமக இணைந்திருந்தால் ஐயாவை சொல்றாங்க ஒரு 10 தொகுதி அந்த கட்சி சேர்ந்து வந்துக்கலாம். அந்த இறந்த மாம்பழம் சின்னம் இன்றைக்கு மீட்கப்பட்டிருக்கும், அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சியாகவே பாமக இருந்திருக்கு. இப்ப அங்கீகாரம் போச்சு, சின்னம் போச்சு. அப்ப இதுக்கு யாரு காரணம்னு தவறான முடிவு. அப்ப நீங்க மருத்துவ ஐயா சொன்னா அப்படியே பின்பற்றன்னு சொன்னா தேர்தல் நேரத்தில் ஏன் புறக்கணிச்சீங்க, அவையா நெருக்கடி பண்ணீங்க. கடைசி நேரம் வரை கூட்டணி வைத்து கூட்டணி பேசிவிட்டு கடைசியில் மாறினா எப்படி இருக்குங்கிறது. இதுதான் அன்புமணியுடைய அரசியல் பிழை. எனவே இதை அவர் மாற்றிக்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் நிச்சயமாக மருத்துவரையாருக்கு நடவடிக்கைகள் அவருக்கு ஆபத்த போகும். ஏன்னா மருத்துவருக்கு எந்த இழப்பும் இல்லை, எந்த பதவிக்கு விரும்புறதும் இல்லை, போகப்படும் இல்லை. அதாவது வன்னிய சமுதாய மக்கள், மாவீரன் கால்வெட்டு குரு, மருத்துவரையா இவர்களை அவர்கள் எல்லாம் மிகப்பெரிய போற்று வணங்குறாங்க. இன்னும் குறிப்பா சொன்னா மருத்துவரையா அந்த சமூக மக்களும் பாமக சொந்தங்கள் பாத்தீங்கன்னா எங்கள் குலதெய்வமே சொல்றாங்க. அந்த அளவுக்கு உயரத்துல ஐயா வச்சிருக்கும் போது தன் மகன் இப்படி ஒரு அவதூறு பரப்பி தன் பேச்சை கேட்காம ஒதுக்குள்ள மைக் எடுத்து பேசினார். அவர் ஒன்னு அறிவிப்பு செய்யும் போது அதை ஏற்று போய்க்கலாம், ஏற்றுக்கொண்டு வீட்டுல பேசிக்கலாம். எடுத்ததே மைக்கு வாங்கி இதை ஒத்துக்கொள்ள முடியாதுறாரு, தனி அலுவலகம் சொல்றாரு. அப்போ ஐயாவுடைய பேச்சை நிராகரித்து அல்லது அவர் மாற்றி அல்லது புறக்கணித்து பேசுகிற போது யாருக்கும் கோபம் வருங்க. அந்த கோபத்தின் வெளிப்பாடுதான் இது. 4 சுவற்றுக்குள் பேச வேண்டிய விஷயத்தை நாடறிய செய்து அன்புமணி தான். எனவே அன்புமணி தன்னை மாற்றிக்கொள்ளாவிட்டால் நிச்சயமாக ஐயாவால் அவர் மாற்றப்படுவார். இல்ல நீங்க சொல்றதெல்லாம் புரியுது. உள்ள ஏன் பிரச்சனை நடக்குது, ஏன் இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படிங்கிறதுக்கெல்லாம் விரிவான ஒரு விளக்கத்தை கொடுக்குற மாதிரியான ஒரு பிரஸ் மீட்டா இது இருந்துச்சு. என்ன பிரச்சனை, என்ன பஞ்சாயத்து அப்படின்னு கேட்டீங்களே, எனக்கே 14 பஞ்சாயத்து பண்ணிருக்காங்க இவங்க. யாரு, நான் உருவாக்கின அமைப்புகளை வச்சு எனக்கு பஞ்சாயத்து நடத்தினாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா இதுல சில குற்றச்சாட்டுகளையும் சொல்லியிருக்காங்களே, அதெல்லாம் அன்புமணி அவர்களுக்கே ஆபத்தா போய் முடியாதா? ஏன்னா பாட்லால தாய தாக்க முயன்றாரு, என்ன வெறும் 8 நாள்ல விருப்பம் இல்லாத மாதிரிதான் அவர் சொல்றாரு. என்னன்னா, இந்த புதன் நான் தலைவரா இருக்கேன், அடுத்த புதன் நான் நாள் பார்த்துட்டேன், மண்டபம் பார்த்துட்டேன், என் மருமக வந்தாங்க, மாமான்னு சொல்லி கூப்பிட்டு இந்த மாதிரி நாள் பார்த்தாச்சு, பதவி ஏற்பு விழான்னாங்க, பதவியை நான் கொடுத்துட்டேன், 2 சொட்டு கண்ணீரோடு கொடுத்தேன் அப்படின்னா ஒரு விருப்பம் இல்லாம கொடுத்த மாதிரிதான் இருக்கு. இப்ப இந்த குற்றச்சாட்டுகள்லாம் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ஆபத்தா போய் முடியாதா, ஆப்போசிட்டா போய் முடியாதா? இல்லைங்க, அதாவது ஒரே காரணம் என்ன, உங்களுக்கு வயசாயிடுது, ஏன் இந்த வழி போக முடியாது, ஓடி ஆடி வேலை செய்ய முடியாது, அதனால நீங்க ஒதுங்கிங்க, நான் பாத்துக்கிறேன். இந்த பஞ்சாயத்தான் பாமக அதிகமாக போயிருக்கு. இது மிகப்பெரிய தவறு. இப்போ அன்புமணி ராமதாஸ் பதவி பறிக்கவோ அவருடைய அரசியல் வாழ்க்கையை அஸ்தமனம் செய்யவோ மருத்துவரையா எந்த முயற்சி எடுக்க மாட்டோம், எனக்கு போறதும் இல்லை, அவரே சொல்றாரு. அப்போ அப்படி இருக்க சூழ்நிலை நீங்க ஒதுங்கிக்க, வீட்டுல தாண்டி வெளியே வராதீங்க என்றெல்லாம் கட்டுப்பாடு விதித்தால் எப்படி மனசு ஒத்து போகுங்க? அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. அவரும் சேர்ந்து இவருக்காக வைக்கிறார். மருத்துவரையா இன்றைக்கும் மானசீகமாக எல்லோராலும் ஒரு போற்றப்படுகிற மாபெரும் மக்கள் தலைவர். அவரை குறித்து சொந்த மகனே இப்படி நம்பிக்கை இல்லாமல் அவநம்பிக்கையோடு முடங்கிறீங்கன்னு சொன்னா நீங்க வயதாக எல்லாத்துக்குமே ஒரு தோட்டம், நம்ம ஒரு வாரத்துல போயிடுவோம், எல்லாத்துக்கும் என்ன வரும். இப்ப இன்னும் போய் நீ வீட்லயே முடங்கிருங்கன்னு சொன்னா மரணத்தை நெருங்கிற வரையில் நாம முடங்கியே இருக்கணுமா அப்படின்னு வருமா அழகலாம். கடைசி கால வாழ்க்கையில நீங்க என்ன சுதந்திரமா சுற்றுங்க, எல்லா மாவட்டத்துக்கு போங்க, எப்ப முடியுது அது வரைக்கும் போங்கன்னு சொல்லணுங்க. இன்னும் சொல்ல அவருடைய பிறந்த நாள் விழாவில
நான் கோலொன்று நிலை வந்தால் கூட இந்த ஊமை ஜனங்களுக்காக கோலொன்றி கூட உழைப்பேன்னு சொன்னார். அப்படி விருப்பத்தோடு இருக்கிறவரை முடங்கி இருக்கிறேன் என்று சொன்னா, முடங்கி இருந்தா என்ன ஆகுங்க? மிகப்பெரிய ஆபத்து அங்கே வந்தது. அப்போ ஒரு மனிதரை அவர் சாதாரணமல்ல, ஒரு எளியவராக இருந்து ஒரு வலிய இயக்கத்தை கட்டமைத்தவரை ஒரு கிளை அமைப்பது கூட எப்படியும் தெரியாத அன்புமணி இப்படி சொன்னால் அது தன் மகனாக இருந்தாலும் மருத்துவரை ஒப்புக்க மாட்டார். அவருடைய குணாதிசயம் பாத்தீங்கன்னா, தவறு என்று தெரிந்தால் அந்த தவறை யார் செய்தாலும் மன்னிக்க மாட்டார். அதுதான் உச்சத்துக்கு போன பிரச்சனைக்கு காரணம். ஓகே. ஆனா ஆதரவுன்னு பார்த்தா அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு தானே அதிகமாக இருக்கு. இவர் போன் படி 100 பேருக்கு டைரக்டா போன் பண்ணி சொன்னா கூட ஆதரவு வந்து யாருக்கு அதிகமா இருக்குன்னு பார்த்தா அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு தானே அதிகமா இருக்கு. இல்ல, இது வெளிப்படையான ஒரு விஷயம் என்னன்னா, மருத்துவர் ராமதாஸ் ஐயாவுக்கு வயசாயிடுச்சு, இனி வந்து இவர் தான் இருக்க போறாரு, நம்ம அவரண்மை போய் அவருக்கு பின்னிட்டு நம்ம இவரை பகைச்சோம்னா ஆபத்து அப்படின்னு எல்லாம் சுயநலத்துக்கா பண்றாங்க. இப்போ யாருக்குமே பாமக நன்றாக இருக்கணுங்கிற எண்ணத்தை தாண்டி அடுத்து ஏதாவது பதவிக்கிறோம்னா இவரை பிடிச்சதான் வர முடியும், இவரை பகைச்சு கூடாது, அப்ப இவரை வந்து பகைச்சுட்டா பிரச்சனை இல்லை அப்படிங்கிற அந்த அடிப்படையில் போறாங்க. இது நல்லதல்ல. இப்போ நீங்க அன்புமணி அடைய வந்தவர் எல்லாருமே, இப்போ நீங்க இந்த கட்சிக்காக தனியா அர்ப்பணி தியாகம் செய்தவர் மாவீரன் காடுவெட்டியார் அவர்கள், யாரும் மறுக்க முடியாது. அவர் வந்து எல்லா சமுதாய மக்களாலும் நேசிக்கப்பட்டவர். ஆனா அவர் குறித்து தவறா மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனால் இறுதி வரை உண்மையா வாழ்ந்துட்டு போயிட்டாரு. இப்போ மருத்துவரையும் அதே மாதிரிதான் எல்லா சமூக மக்களும் நேசிக்கூடிய, சந்தித்து பிரச்சனை சொல்லக்கூடிய, பொது விஷயம் போனா ஐயா போய் சொல்லலாம், ஐயா அறிக்கை கொடுங்க, நீங்க கண்டனம் தெரிவிங்க, எதிர்ப்பு தெரிவிங்க சொன்னா அது உண்மை இருந்தா நிச்சயமா இருக்க மாட்டார். இந்த மாதிரி பல விஷயங்களுக்காக தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக மருத்துவர் ராமதாஸ் ஐயாக்கள் இருந்தார் என்பதை யாராலும் மறுக்கவோ மறக்கவோ கூடாது. நான் அதை வந்து உறுதியா சொல்லுவேன். சில அரசியல் குறைகள் இருக்கலாம், யாருக்குமே இருக்கு. ஆனா அதையும் தாண்டி நிறைகள் என்றால் அவர் மிகச்சிறந்த தலைவர். இதை வந்து சொந்த மக்கள் புரிந்து கொள்ளாமல் அவை நிராகரிக்கிறே பண்ணினா நிச்சயமாக ஒப்புக்கொள்ள முடியாது. அரசியல் வாழ்க்கை என்பது அன்புமணிக்கு தான் ஆபத்து. மருத்துவரையாவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. நாளைக்கு தேர்தல் வருது, எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும்னா அன்புமணி தான் போகணுங்க. மருத்துவரையாவுக்கு அந்த அவசியமே இல்லை, அவர் போகவே மாட்டாரு. அப்ப அவரையே நீங்க தெரிஞ்சு ஒதுக்கி சொல்றீங்க. அதனால நான் உட்பட மருத்துவரையா பக்கம் தான் நிற்புங்க. அவர் நிச்சயமாக முழு அதிகாரத்தோடு இயக்கத்தை நடத்தி அந்த இயக்கம் மேலும் பொலிவோடு இருக்க வேண்டும். அன்புமணி மீண்டும் அடுத்த நிலைக்கு வர வேண்டும், இது மாட்டுக்கிறதே இல்லை. ஆனால் தன் தந்தையை கட்சி உருவாக்கியவரை, உயிர் போன்ற ஒரு மனிதரை உதாசீனப்படுத்தி அல்லது வந்து விலகிக் கொள்ளுகிற நிர்பந்தப்படுத்தி கேவலப்படுத்துவது மிக தவறு. இல்ல, அன்புமணி அவர்கள் தான் பாமகவின் எதிர்காலம் அப்படின்னா அன்புமணி அவர்கள் மீது இப்படி கடுமையான குற்றச்சாட்டுங்களை வச்சிட்டு இருக்கும்போது, ராமதாஸ் அவர்களை வைக்கும் போது அங்க இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்கள், நிர்வாகிகள் அன்புமணி ராமதாஸ் அவர்களை எப்படி பார்ப்பாங்க? நீங்க திமுகவுல ஐயா கலைஞர் கருணாநிதி குடும்பத்துல இல்லாத பிரச்சனையும் இல்லைங்க. அவருக்கு நிறைய மனைவிகள், நிறைய குழந்தைகள், நிறைய சிக்கல் இருந்தது. அதுல இதோட மோசமான பிரச்சனை எல்லாம் வந்தது. ஆனாலும் அவர் சமாளிச்சு வெளியே தெரியாம 4 ரூமுக்கு இப்போ வந்து பேசி முடிச்சு வெளியில வந்தீங்கன்னா ஒற்றுமை காட்டிக்குவாங்க. இப்போ அதை அன்புமணி செய்ய தவறிட்டார். முகுந்தனை அந்த இளைஞர் சங்க கொடுங்க அறிவிக்கிறார். அறிவித்த உடனேயே அங்க அவர் பேச வேண்டியதே இல்லைங்க. அங்க பேசாம அவர் பொறுமையா இருந்து ஐயா சொல்லியிருந்தா ஐயா நிச்சயம் ஒத்துக்குவாரு. ஆனா ஊடகங்கள் முன்பாக பல 100 பேர் 1000 பேர் கொண்டுக்கிற அந்த பொதுக்குழுல வெளிப்படையாக அவருக்கு எதிரான ஒரு கருத்தை, நீங்க சொல்றது ஒத்துக்க மாட்டாங்கிற மாதிரி ஒரு கருத்து, நான் தனியா அலுவலகம் வாங்கிப்பேன், தனியா வந்து பாருங்க, ஒத்துக்க மாட்டேன் இப்படி சொன்னீங்கன்னா அது கட்சி கண்டிப்பா இருக்குமா? கட்சியே மதிப்பாங்களா? முதல்ல இப்போ பெரிய ஐயா மருத்துவர் அவர்களை யாரா மதிப்பாங்களா? அப்ப இவர மகனே மதிக்கிறது அப்படி வாக்கு வருமா? இது மிகப்பெரிய தவறுங்க. நீங்க சாதாரண வந்து வீட்டுல முடங்கிறது பிரச்சனை இல்லை. ஒரு கட்சி நடத்தக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர் பார்த்து ஒரு மகன் இப்படி அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தினால் அதுதான் அவர் பிடிக்கல. நாம இத்தனை நாள் பேராசிரியர் தீரன் இருந்தாரு, ஜி.கே. மணி இருந்தாரு, யார் இருந்தாலும் முழு அதிகாரம் முடிவு தெரியாம மருத்துவ கையெழுத்து இருந்தது. கூட்டணியோ ஒப்பந்த கையெழுத்து போடுறதோ நிர்வாகி நிலையமோ எல்லா அவர்தான் இருந்தது. இன்றைக்கு அன்புமணி கடனாடியே மொத்தத்தையும் வாங்கிட்டீங்கன்னா அதுதான் ஆபத்துல தொடங்குது. கடைசியாக காடுவெட்டி குரு அவர்களை ரொம்ப அவமானப்படுத்தினார், அவமதித்தார் அன்புமணி அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை ராமதாஸ் அவர்கள் முன்னிச்சிருக்காரு. இதை வந்து வெளியில இருந்தோ இல்ல அவங்க குடும்பத்தினர் கூட தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் கூட பெரிதா வந்து யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா வந்து ராமதாஸ் அவர்களே இப்படி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறது எப்படி பாக்குறாங்க? இல்ல, உண்மையிலேயே அந்த மாதிரி இருந்தால் மிகப்பெரிய தவறு. மாவீரன் காடுவெட்டி குரு அவர்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன்னையே அர்ப்பணித்து மிக குறுகிய காலத்திலேயே பல நோய்வாய்ப்பட்டு இருந்தார்.
அந்த உழைப்பு அசாத்தியமானது. அந்த உழைப்பினுடைய பயன்தான் இன்னைக்கு பாமக இந்த அளவுக்கு வளர்வதற்கு ஒரு காரணம். எனவே அவரை எல்லாம் அப்படியே பேசிட்டா முன்னே மிகப்பெரிய வருத்தம் தான். அதை மருத்துவரைய சொல்றதுனால அது உண்மையா இருக்கலாம்னா அந்த நிலைக்கு அன்புமணி போயிருக்கூடாது. நிச்சயமாக அன்புமணி அவர்கள் மனம் திருந்தி மனம் வருந்தி மீண்டும் மருத்துவரையோடு இணைந்து ஒற்றுமையோடு செயல்பட்டு இந்த இயக்கம் பாதுகாக்கப்பட எங்களை போன்ற அக்கறையாளர்கள் சொல்கிறோம். இந்த இயக்கம் அழிந்துவிடக்கூடாது, மீண்டும் பொலிவோடு வர வேண்டும். அதற்கு ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் என்று சொன்ன மருத்துவரைய சொல்படி கேட்டு அமைதியாக பணியாற்றுங்கள், நல்லதே நடக்கும். மீண்டும் சந்திச்சு பேசலாம். நன்றி, வணக்கம் சார். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. Green Park Coaching Center, All India first rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center, Meenakshi Faculty of Allied Health Science, BSc Technology courses. Apply now. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.